கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே குடியிருப்பு பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 715 கிலோ செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. கூசனப்பள்ளி கிராமத்தில் குடியிருப்பு பகுதியில் தடை செய்யப்பட்ட விலை உயர்ந்த செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் ராஜு என்பவரின் வீட்டின் பின்புறமாக பதுக்கி வைத்திருந்த 715 கிலோ செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்யப்பட்டது. வீட்டின் உரிமையாளர் தலைமறைவாகி இருப்பதால் அவரை தேடி வருகின்றனர். விடிய அரசின் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் இதுபோன்ற கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வங்கி ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற காவலர்களிடம் ஏமாற்றி பல கோடி ரூபாய் மோசடி செய்த நபர் சிக்கினார். முக்கூட்டுக்கல் பகுதியைச் சேர்ந்தவர் தீபு. தனியார் வங்கியில் பணிபுரியும் இவர் ஓய்வு பெற்ற காவலரை தொடர்பு கொண்டு அரசு வேலை வாங்கி தருவதாகவும் மேலும் பலரிடம் வீட்டு லோன், கார் லோன் வாங்கி தருவதாகவும் ஆசை வார்த்தைகள் கூறி பல கோடி ரூபாய் ஏமாற்றியுள்ளார். புகாரின் அடிப்படையில் தலைமறைவானவரை தேடி வந்த நிலையில் மண்டைக்காடு பகுதியில் அவரை கைது செய்தனர். தகவலின் பேரில் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் குவிந்தனர்.